பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பிரதர் கேட்ட கேள்வியை தான் நம்ம அப்பாட்ட கேட்க போறோம். என்ன அப்படின்னா, அநேகருக்குள்ள ஒரு டவுட். அது அந்த சகோதரர் ஒருத்தர் கேட்கிறாரு, ஆவியில எப்படி அனலா இருக்குது. அது இப்ப புது வருஷம்லாம் ஆரம்பிச்சிருக்கு. அநேகருக்கு இந்த வருஷமா நம்ம ஆண்டவர் கூட நல்லா அனலா இருக்கணும் அப்படின்னு வாஞ்சிக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் கேட்கும்போது உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? ஒரு கிறிஸ்தவங்க அது ஆவியில அனலா இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஆண்டவருடைய தேவ சித்தம். ஏன்னா ஆவியில அவன் அனலா இருந்தா மட்டும்தான் பிசாசை நம்ம எதிர்க்க முடியும். எதிர்த்து பிசாசு புடுங்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ அதனாலதான் வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 சொல்லப்பட்டிருக்கு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். இந்த லவோதிக்கா சபையை குறித்து ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, ஒண்ணு நீங்க குளிரா இருங்க, இல்லைன்னா அனலா இருங்க. நீங்க அந்த பக்கம் இருங்க, இந்த பக்கம் இருங்க, நடுவுல ரெண்டும் எனக்கு வேணும்ங்கிற மாதிரி நடுவுல வெதுவெதுப்பா இருந்துடாதீங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுல அவருடைய அர்த்தம் என்னன்னா, நீ அனலா இரு, நீ அனலா இரு. நீ எப்போதுமே ஆண்டோடைய சமூகத்துல ஒரு அக்கினி இருக்கும், ஒரு வல்லமை இருக்கும், ஒரு மகிமை இருக்கும், ஒரு பிரசன்ஸ் இருக்கும். அந்த சமூகத்துல அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்போதுமே ஆயத்தமாயிரு, அனலா இரு என்பதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்படின்னாதான் உனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். ஒரு கிறிஸ்தவன் என்பது கண்டிப்பா அனலா தான் இருக்கணும். எப்படி நம்ம அனலா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, முதலாவது வேதம் சொல்றது சங்கீதம் 39:3 கூட சொல்லப்பட்டிருக்கு. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போ தியானிக்கையில் என்னதை தியானிக்கணும்னா, ஆண்டவர் பற்றியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆண்டவர்னா யாரு, அவருடைய வல்லமை என்ன, அவர் என்ன அற்புதம் செய்கிறார், நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள் தான் என்ன அப்படி என்பதை தியானிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, தேவன் நம்ம வாழ்க்கையில செய்தான அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் தியானிக்கணும். அதை தியானிக்கணும்னு சொன்னா வேத வசனத்தை நம்ம படிக்கணும். நம்ம படிக்கும்போது தான் நீங்க வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நினைவு கூர்ந்து ஆண்டவரை களி கூறுங்க, நினைவு கூர்ந்து அதான் தியானிக்க. நம்ம ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு நம்ம தியானிக்கணும் என்பதுதான் அந்த இதுல சொல்லுது. அப்படி தியானிக்கும் போது ஒரு அக்கினி, ஒரு அனல் வருது, ஒரு அக்கினி வருது. நீங்க இன்னொரு கோணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பாவத்தை நினைக்கும் போது ஒரு அக்கினி வரும். பாவத்தை நீங்க சிந்திக்கும் போது ஒரு அக்கினி உங்க உடம்புல தானாவே ஒரு அக்கினி வரும். அந்த அக்கினி பாவத்தினுடைய அக்கினி, அது நரகத்தினுடைய அக்கினி, பாவத்தினுடைய வல்லமையின் அக்கினி. நீங்க இல்லீகலா மற்ற எந்த காரியத்தை நீங்க ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு அக்கினி தானாவே வரும். அந்த அக்கினி பாவத்தின் அக்கினி, அது நரகத்துக்கு கொண்டு போறது. ஆனா ஆண்டவுடைய வசனத்தை தியானிக்கும் போது ஒரு அக்கினி வரும், ஒரு அக்கினி வரும். அந்த அக்கினி என்ன செய்யும்னு சொன்னா, ஆண்டவரை பற்றி நீங்க ஆவியில எப்போதுமே அனலா இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது தயாராகும். சங்கீதம் 1:2 கூட சொல்லிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த 3ஆம் அதிகாரத்தை சொல்ற, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். புரியுதா? அப்போ நம்ம தியானிக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஏன் ஆவியில அனலா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஆவியில அனல் வர 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 அவருடைய வல்லமை, பிரசன்ஸ், மகிமை, அக்கினி வரும்போது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அது பூமிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா ஆசீர்வாதம் அவருடைய பிரசன்ஸ் இறங்கும் போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தராரு. அதுல முக்கியமானது வேதத்தை தியானிக்கணும். அது வேதத்தை படிக்காங்க. இப்ப நிறைய பேருக்கு இப்போ வேதம் கூட, பைபிள் கூட ரொம்ப இதா
பைபிள் கூட இப்போ ரொம்ப இதாக இருக்குது. சர்ச்சிலையும் கூட இப்போ ரொம்ப டெக்னாலஜியாக செல்ஃபோனே வச்சுட்டாங்க. அது எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், செல்ஃபோன் யூஸ் பண்ணி வேதத்தை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கூட சில நேரத்தில் நாங்கள் பண்ணுவது உண்டு தான். ஆனால் எப்போதுமே நீங்கள் அதில் தான் தியானிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் ஏமாந்துருவீங்க. நீங்கள் வேத புத்தகத்தை நீங்கள் வாங்குங்க. சின்ன பைபிளை கூட உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா 1000 ரூபா கொடுத்து பெரிய பைபிள் இருக்கும், பெரிய எழுத்து பைபிள். அது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம படிக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வாங்கி நீங்கள் படித்து தியானிங்க. நீங்கள் படித்த ஒரு அதிகாரம் நீங்கள் படித்தாலுமே அதை தியானிங்க. தியானிக்க தான் உங்களுக்கு வந்து அக்னி அனலாக இருக்கும். அடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரும். அது இப்போ நம்ம வருஷ துவக்கத்துல வந்திருக்கோம். போன வருஷம் வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் நம்ம ஓடி இருப்போம், உலகத்துக்காக ஓடி இருப்போம், ஆண்டவருக்காக ஓடி இருப்போம், பல காரியங்களுக்காக நம்ம ஓடி இருப்போம். அப்படியே நம்ம எனர்ஜி அப்படியே ஃபுல்லா ட்ரை ஆகி அப்படியே ஒண்ணுமே இல்லாத நிலவரத்துல இருப்போம். இப்ப இந்த வருஷ துவக்கத்திலே நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் போது நிறைய அக்கினி கிடைக்கும். பொதுவா நம்ம வேலையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், நம்ம ஸ்பீடாக எந்திரிச்சு வேலை செஞ்சு ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே நினைக்கிற உண்மைதான். ஓடணும், ஓடக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக ஓடி தான் ஆகணும். வேலையாக குடும்பமாக இருக்கலாம், நீங்கள் ஓடி தான் ஆகணும். சோம்பேறியா வீட்டில் இருக்க முடியாது. ஊழியமாக இருக்கலாம், சோம்பேறியா இருக்க முடியாது. ஊழியத்தில் ஓடி தான் ஆகணும். ஆனால் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம அக்கினி ஆவியில் அனலாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு டயத்தை ஒதுக்கி அந்த டயத்தில் நீங்கள் உட்கார்ந்து தான் ஆகணும். அது ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைய பேர் அந்த ஊழிய காரியத்திலேயே ஆண்டவர் காரியத்திலேயே நிறைய நேரத்தை சும்மா அப்படியே ஆண்டவர் காரியத்தை தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றது வேற, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறது வேற. இதுவும் ஒரு ஒர்க் தான். இப்ப நாங்க பண்றதுன்றது ஒரு ஒர்க், ஆண்டவருக்கு நாங்க பண்ற ஒரு வேலை. ஆனா இது ஆண்டவர் சமூகத்துல உட்கார்றதுக்கு ஈடாகாது. தனிப்பட்ட முறையில ஜாஸ்மின் சிஸ்டோ நானோ ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து அந்த பிரசன்ஸை வாங்கினா மட்டும் தான் அனலா இருக்க முடியும். மற்றபடி நானும் தானே அநேகருக்கு போய் ஜெபம் பண்றோம், நாங்க தானே உபதேசிக்கிறோம், நாங்களும் நிறைய வீடுகளுக்கு போறோம். அது இதுக்கு இதே ஆகாது, ஈக்குவலே ஆகாது. அது வேற, இது வேற. அதுக்குண்டான பிரதிபலன்னா அது வேற மாதிரி தருவாரு. ஆனா இது நீங்க உங்க லைஃப்ல நீங்க ஆயுசுனால ஓட்டணும் அப்படின்னு சொன்னால் ஆவில தினம் அனலாய் இருக்குது ரொம்ப முக்கியமானது. ஆவில அப்படிதான் அனலா இருக்க முடியும். அது இப்ப நாங்க பர்சனலா என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசம் நாங்க ரொம்பவே ஆண்டவர் சமூகத்துலதான் நாங்க இருப்போம். அது எவ்வளவு தலைகீழ போற ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசம் ஆண்டவர் சமூகத்துல ஈஸ்டர் வரைக்கும் கூட நாங்க அந்த பகுதியை அதிகமா நாங்க உட்கார்றது உண்டு எப்பவுமே. அது ஏன்னா காரணம் அதுதான், அந்த அக்னியை நம்ம வாங்கினாதான் திரும்ப நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அக்னியே இல்லாம நான் இந்த வருஷத்தை நான் முடிக்க முடியணும் அப்படின்னா அதை எங்களால பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த வருஷமும் நாங்கள் அதுக்குண்டான ஆயத்த வேலைகள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த வேலைகள் நடக்கும். ஈஸ்டர் வரைக்கும் அந்த ஃபாஸ்டிங் விஷயத்துல அந்த அக்னியை பெற்றுக்கொள்வதற்கு அனலா இருந்து ஆண்டோடைய சமூகத்துல ஒரு 6 மணி நேரமா 7 மணி நேரம் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல நாங்க அக்னியை பெற்றுக்கொள்வதற்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது 2வது. 3வது என்னன்னா சபையினுடைய ஆவிக்குரிய கூட்டத்துல பங்கெடுக்கும். நீங்க அதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க சபையில அவ்வளவு தூரம் பண்றது இல்லை, ஆவிக்குரிய கூட்டம்னு அந்த மாதிரிலாம் வைக்கிறது இல்லை அப்படின்னு. நீங்க சபை பாகுபாடு இன்றி பரிசுத்த ஆவியானவர் லீடிங்ல ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு ப்ரெசன்ஸ் தெரிய போகுது, இந்த கூட்டத்தில் ஒரு வல்லமை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னிருந்தால் நீங்கள் சபை பாகுபாடு இன்றி எந்த கூட்டத்தினாலும் நீங்கள் கண்டிப்பாக போகணும். இப்போ நாங்களும் கூட சில கூட்டங்கள் அப்பப்போ நாங்கள் வைப்போம். முடிஞ்சால் ஆண்டவர் சுத்தம் இருந்தால் இந்த மாதிரி அந்த துதி ஆராதனை, கட்டுக்களை உடைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆராதனைகள் அந்த வல்லமையும் அந்த பிரசன்ஸும் ஆவில அனலும் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி கூட்டங்களுக்கு பங்கெடுக்கும் போதும் அனல் நம்ம அந்த இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அந்த சமூகத்தை. ஆனா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த கூட்டத்தை நீங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கூட்டம் 10 மணிக்கு வரும்னா 1 மணிக்கு தான் அந்த கூட்டம் முடியுது அப்படிங்கன்னா பார்ப்போம் ஏதோ போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்தை ஒரு 11:30 12 மணிக்கு கொண்டு போவாங்க.
எப்படினாலும் நீங்க லீவ் போட்டுட்டீங்க, இந்த ப்ரேயருக்கு நம்ம வரப்போற போகணும்னு லீவ் போட்டாச்சு. எப்படினாலும் நீங்க வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அத நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னாடியே பிளான் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா, முழுசா நம்ம ஆண்டவருக்காக என்ன பண்ணாலும் முழுசா பண்ணும்போது அதுல ஒரு பெரிய சந்தோஷம் நீங்க இருக்கு, வந்து ஆசீர்வாதம் இருக்கு. ஆரம்பத்துல ஜெபம் பண்ணி ஒரு துதிச்சு ஒர்ஷிப் பண்ணும்போது ஒரு ம். வல்லமை அந்த பிரசன்ஸ் இருக்கும். அநேகம் மெசேஜுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் வரணும்னு மெசேஜுக்கு வரணும்னா மெசேஜ் ஒரு ஆசீர்வாதம். ம். அது சத்தியத்தை கேட்டு சத்தியத்திலிருந்து விடுதலை. ஆனா இந்த அனல்ங்கிறது உன் லைஃப்ல ஓடுறதுக்கு அதான். இந்த ஆரம்பத்துல உள்ள அந்த பிரசன்ஸை நிறைய பேர் விரும்புற கிடையாது. பாட்டு தானே படிக்காங்க, போட்டோம் நம்ம அப்புறம் மெசேஜ் போய்க்கலாம். நிறைய பேர் தப்பு பண்றதுல அனலா இருக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆரம்பத்தை 10 மணின்னா 10 மணிக்கு நீங்க போய் உட்கார்ந்தாதான் அந்த பிரசன்ஸ் கிடைக்கும். நீங்க அதுல வந்து தவறு பண்ணும் நிறைய பேர் அதுல இருக்கானாதான் ஆவியில அனல் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம். நீங்க ஆவியில அனல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கூட்டத்துக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் இருக்கு. இன்னொன்னு, ஒர்ஷிப்க்கு ஏன் அட்டன் பண்ணும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா, ஒர்ஷிப்னா ஆரம்பத்திலே நம்ம மைண்ட் வந்து நம்ம 6 நாள் நீங்க அங்க பலவித வேலைகள்ல நெருக்கத்துல வந்திருப்பீங்க. அந்த பாடல் வேலை தான் நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுற ஒரு வேலை. இப்ப பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து அந்த சுரமண்டலத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும்போது அடுத்த ஆண்டவர் சத்தத்தை அவங்க கேட்க முடியும். அது ஒரு விஷயம், அதுல ஒரு ரகசியம் இருக்கு. அதனால நீங்க பாடல் பாடி அந்த மியூசிக்கோட சேர்ந்து நம்ம பாடும்போது நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் நீங்க கேட்கும் போது அது அப்படியே ஃபுல்லா உள்ள போகும். உள்ள போய் சத்தியத்தினால விடுதலை கிடைக்கும். இது வந்து அநேகம் தெரிய மாட்டேங்குது. வரும்போதே நீங்க அப்படியே பாரத்தோடய வந்து டைரக்டா ஒரு மெசேஜுக்குள்ள நீங்க போகும்போது அங்க பாஸ்டர் ஒண்ணு சொல்லுவாரு, அது உங்க மைண்ட்ல எந்த அளவுக்கு உள் வாங்கிக்குவீங்கன்னே தெரியாத மாதிரி. அதனால துவக்கத்துல நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அந்த ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னா அது துவக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் நீங்க அந்த இடத்துல இருந்தாதான் அந்த முடிவு உங்களுக்கு வந்து அந்த பிரசன்ஸ் அவங்கள ஆவில அனல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படிதான் நம்ம ஆவில அனலாய் பெற முடியும். தியானிக்கும் போது ஆவில அனலாக்கலாம். ஆண்டுடைய சமூகத்துல அனுதினமும் உட்கார்ந்து அனலை பெற்றுக்கொள்ளலாம். சபை பாகுபாடின்றி சபை கூட்டங்கள்ல நீங்க பங்கெடுக்கும் போது ஆவில அனலா இருக்கலாம். இப்படிதான் ஆவில அனலாக்க முடியும். இந்த ஒரு 3 காரியங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ண ஆண்டவர் இந்த வருஷத்துல உங்களை அதிகமா அந்த ஃபயர் வந்து ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த அக்கினி, நீங்க எதிர்பார்க்குற அக்கினி ஆண்டவர் உங்களுக்கு தந்து வழி நடத்துவார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.